வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். இந்த வாரம் நான் ஒரு புத்தகத்துடைய அறிமுகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பழைய புத்தகம். நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. படிக்காதவங்க இந்த புத்தகத்தை மையமாக வச்சு திரு மகேந்திரன் அவர்கள் இயக்கிய திரைப்படத்தை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய புரிதலில் சொல்லலாம். இதை இந்த புத்தகம் எப்படி சொல்கிறது, ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக். இது ஒரு சமூக ஆர்வம் உள்ள ஒரு புத்தகமும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதில் நிறைய எப்படி சொல்கிறது, இந்த புத்தகத்தை படித்தா ரொம்ப நீங்கள் ரெண்டு விதமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் அதாவது இந்த புத்தகத்தில் வரக்கூடிய லீடு அவங்களுக்கு நடக்கிற கஷ்டம் வேறு யாருக்குமே உலகத்தில் நடக்கக்கூடாது. நல்ல வேலை நம்ம இன்னொரு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விதமாக தான் உங்களால் யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம். ஸோ நான் பேசுகிற புத்தகம் நண்டு, எழுதியவர் சிவசங்கரி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை மையமாக வச்சு திரு மகேந்திரன் அவர்கள் நண்டு அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. 1981 வருஷம் அந்த திரைப்படம் வெளியே வந்திருக்கு. இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய பார்வை, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பேசுவோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இந்த புத்தகத்துடைய கதை சுருக்கம் கூட்டியாக சொல்லிடுறேன். சீதா அப்படின்றவங்க ஒரு பிராமண வீட்டு பெண். சிறு வயதிலேயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்களுக்கு அவங்க அம்மாவும் அவங்களுக்கு ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதாவது சின்ன வயசுலேயே அவங்க வேலைக்கும் போயிட்டு படிக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி சாமர்த்தியமாக அவங்க ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரியான ஒரு சின்ன இடம் இருக்குது. அதில் அவங்க தங்கிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன வருமானமாக அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த கீழ் வீட்டுக்கு ஒரு சிலர் குடி வர்றாங்க. அதே மாதிரி மேல் வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுலர் நார்த் இந்தியன் பேச்சுலர் வர்றார். அவர் பேர் ராம்குமார் சர்மா அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி. ஸோ ராம்குமார் அவருடைய சர்நேம் எனக்கு ஞாபகம் சர்மாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அங்கே வர்றாரு. அவர் அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு அதை அவங்க அப்பாவுக்கு பொய் சொல்லிவிட்டு அவர் இங்கே சென்னையில் அது மதராஸில் வேலை பார்க்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் வயப்படுது. அந்த காதலில் விழுந்து அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. ராம்குமாருடைய தங்கைக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சீதா அவங்களுக்கு ஒரு 7 மாதமோ என்னமோ கர்ப்பமாக இருக்காங்க. அதாவது 2வது குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டு அவங்க அப்பாவால் ராம்குமாரும் சீதாவும் அவமானப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் உடனே அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. வர்ற வழியில் பெரிய மழையை பெய்யுது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ராம்குமாருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நேரம் குளிரில் உட்காந்தாலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அவர் மழையில் நனைஞ்சிட்டு வர்றாரு. சீதாவுக்கு ட்ரெயினில் சென்னை வரவே அவங்க வலி எடுத்துக்க ஆரம்பிச்சது. அவசர அவசரமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அண்ட் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ இதுதான். அண்ட் கடைசியில் ஒரு சோகமான முடிவை, இப்போ நீங்கள் நிறைய தமிழ் சினிமா பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த சோகமான முடிவு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் சொல்லி அதை இன்னும் உங்களை சோகப்படுத்த விரும்பலை. பட் அந்த மாதிரியான ஒரு ஃபேஷனில் தான் இந்த புத்தகத்துடைய கதை முடியும். நண்டு அப்படின்னு ஏன் அப்படின்னு எழுத்தாளர் டுவர்ட்ஸ் த எண்டுன்னு சொல்ல முடியாது. இந்த புத்தகம் முடிகிற சமயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கான விளக்கம் நம்ம ஒரு கேரக்டர் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது நண்டோடைய லத்தீன் மொழியில் அதை கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இந்த புத்தகத்தை வந்து படித்தவங்களோ இந்த புத்தகத்தை மையமாக வச்சு எடுத்த படத்தை பார்த்தவங்களோ வந்து கேன்சர் தான் ஒரு மையக்கரு, கேன்சர்னால் வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரி, நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே டீட்டெயிலாகவே சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து இது வந்து ஒரு கேன்சர் பற்றின ஒரு புத்தகம் மட்டும் இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய புரிதல். ஸோ இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறப்பயே சீதாவுடைய தோழி சுமித்ராவும் வந்துட்டு ஒரு பீச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு சிவப்பு நண்டை வந்து பார்க்குறாங்க. 2 பசங்க வந்து நண்டு பிடிக்கிற பசங்க வந்து அந்த சிவப்பு நண்டை வந்து துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நண்டு வந்து தப்பிச்சு போய் ஒரு பாயிண்டில் வந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து எழுத்தாளர் ஃபோர் ஷேடோ பண்ணி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு நண்டு சீன் வந்து திரும்பவும் நடுவில், அதாவது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாவுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் சீதாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிற அந்த சமயத்துலேயும் வந்துட்டு இந்த நண்டு சீன் வரும். ஸோ அதாவது இந்த முதல்ல வர்ற அந்த நண்டு சீனுக்கும் நடுவில் வர்ற நண்டு சீனுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம், நிறைய விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இது வந்து அகைன் நான் ரொம்ப யோசிக்கிறேன், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த முதல் நண்டு சீன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சீதா வந்து ஒரு அறிவாளியான புத்திசாலியான ஒரு பிராமண வீட்டு பெண். அவங்க வந்து படிப்பில் வந்து ரொம்ப கெட்டி, எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக வந்து அழகாக இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் வந்து உபயோகிக்கிறாங்க. இந்த வார்த்தையை தான் உபயோகிக்கிறாங்க எழுத்தாளர். ஆனால் பார்த்த உடனே பார்க்க பிடிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து சீதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த நண்டு, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது டுவர்ட்ஸ் எண்டில் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த டாக்டர் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, அதாவது கேன்சர் வந்து நண்டு மாதிரி திடீர்னு மணலுக்குள்ளே போட்டு திருப்பி அடுத்து எப்போ வந்து முளைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கேன்சர் வர்ற டைமில் முதல்ல வந்து மார்பக புற்றுநோய் வந்துருங்க அவங்களுக்கு. அதை வந்து கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. சீதாவுடைய தோழி சுமித்ராவுடைய கணவரும் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மார்பக புற்றுநோயை வந்து சரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு வேற ஒரு உடல் பாகத்துக்குள்ளே வந்து வேற ஒரு இடத்துல வந்து அந்த கேன்சர் வரும். திரும்பி வந்து இன்னொரு உடல் பாகத்தில் வந்து கேன்சர் வரும். கடைசியில் வந்து கேன்சர் வந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ இதே அனாலஜியை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி இந்த நண்டை வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெட்டஃபரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கதையை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு கேன்சர்னு கண்டுபிடிக்கிற இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு எங்கே இருந்தாவது பிரச்சனைகள் முளைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து அவங்க கல்லூரி படிக்கிறப்போ அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பாவுடைய அதாவது அந்த வீட்டு சுமையை வந்துட்டு இவங்க வந்து தாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க அக்காவுக்கு வந்து மூர்த்தி அப்படின்ற ஒரு நபரோட வந்து கல்யாணம் நடக்குது. அந்த நபர் வந்து ரொம்ப ஒரு மோசமான நடத்தையுடைய ஒரு நபராக வந்து சித்தரிக்கப்படுகிறார். அவர்னால வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ராம்குமார்ன்ற நபர் வந்து வராரு இல்லையா, அவர் அந்த மேல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழ் வீட்டில் வந்துட்டு ஒரு பெண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து இருக்காங்க. அவங்க மூலமாக வந்து ஒரு பிரச்சனை வருது. ராம்குமாரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து உடம்பு நிலைமை சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஒரு சிங்கிள் சைல்டை வந்து 2 குழந்தைகளை வந்து அவங்க வளர்க்குறாங்க. ராம்குமார் இறக்குறப்ப தான் சீதாவுடைய 2வது பையன் வந்து பிறக்கிறான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிரச்சனை எங்கேருந்துனே வரும்னு தெரியாமல் பிரச்சனை முளைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நண்டுடைய விஷயத்தில் வந்து ஃபோர் ஷேடோ பண்ணிவிட்டு, செகண்ட் நண்டு வந்து ஆக்சுவலாக கேன்சரில் வந்து அவங்க ஃபோர் ஷேடோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தது. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு என்ன வந்து இதாச்சு அப்படின்னா, என்னதான் வந்து இது அந்த காலமாக இருந்தாலும் மனிதர்கள் எப்பவுமே மனிதர்கள் தானே. ஸோ சீதாவுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தோழியும், அந்த தோழிக்கு கிடைச்ச ஒரு கணவரும், அந்த கணவர் குடும்பமும் வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடியவங்களா, இவ்வளோ நல்லவர்களாக வந்து நான் எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டதில்லை. அந்த மாதிரி அமைகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப
எப்படி சொல்கிறது, கோடியில் ஒன்று இல்லை லட்சத்தில் ஒன்று அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா என்னதான் வந்து கணவர் அந்த எப்படி சொல்கிறது, தோழியுடைய கணவர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஓப்பன் மைண்டடாகவும் அவங்களுடைய நட்பை வந்து புரிஞ்சக்கூடிய நபராக இருந்தாலும் அந்த கணவருடைய பெற்றோர்கள் வந்துட்டு அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதுலேயும் வந்து அந்த மாதிரியான இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இது ஒரு கேன்சர் பற்றின ஒரு கதையாக இருந்தாலும், என்னதான் வந்து சீதா அப்படின்ற ஒரு பெண் வந்து கேன்சராலையும் அவங்க கேன்சர் மாதிரி அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்தித்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், குறிப்பாக சீதாவுடைய தோழி சுமித்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து விசு, அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு கிரிம்மான எண்டிங்காக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, லைட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோப். இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்க. என்னதான் வந்து நம்ம கெட்டவங்களே பார்த்துட்டு இருந்தாலும் நல்லவர்கள் அப்படின்னு வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அது வந்து நமக்கு அமையும், நம்ம லக்கியாக இருந்தால் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்டிங்கோடையும் நான் இந்த புத்தகத்தை வந்து பார்க்குறேன். என்னை வந்து இந்த புத்தகம் ரொம்பவே பாதிச்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி என்னதான் நம்ம திரைப்படமாக பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஓட்டிடுவோம். புத்தகமாக வந்து நம்ம படிக்கிறப்பையோ கேட்குறப்பையோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓட்ட முடியாது. ஏன்னா கதையோட்டம் வந்து தடைப்பட்டுரும், நம்ம வந்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ அதனால் என்னால் வந்து இந்த கதையை வந்து என் மனசுலேருந்து இந்த கதையை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரமாக வந்து ரொம்ப யோசித்து எப்படி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, சரி எப்படி இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப யோசித்தேன். இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக நான் பரிந்துரைப்பேன் படிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படிங்க. இல்லை நீங்கள் வந்து படிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நண்டு திரைப்படத்தை வந்து பாருங்கள். ஏன்னா மகேந்திரன் அவர்கள் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு பங்கம் விளைவிக்காமல் ட்ரூத்ஃபுல்லாக தான் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து ஸோ இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்து யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னைக்காரன் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறொரு புத்தகத்தோடையோ திரைப்படத்தோடையோ அனிமே ஷோவோடையோ இல்லை டிவி ஷோடையோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.